ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டில் அட்டகாசம் செஞ்சுட்டு வர பள்ளிகளை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி ஈஸியாக துரத்தலாங்கிற டிப்பும் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாங்க. எப்பயுமே முட்டை வேக வச்சோடனே இந்த ஓடு எடுக்கிறது சில சமயங்களில் நம்ம ஸ்பீடாக எடுத்தோம்னா அந்த முட்டை அப்படியே கையோட ஓட்டோடவே வந்துடுங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி முட்டை ஓட்டை பிரிக்கலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறேங்க. அதுக்கு இந்த மாதிரி பாருங்கள், ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த டம்ளரில் இந்த மாதிரி முட்டையை போட்டுட்டு ஒரு 2 டைம் நல்லா குலுக்கி எடுங்க. இப்படி குலுக்கி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ அழகாக முட்டை ஓடு வெளியே வந்துருச்சுன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட முட்டை டேமேஜே ஆகலை பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க முட்டை ஓட்டை எடுக்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம வீட்டில் சீப் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோங்க. சீப் நம்ம 15 நாளைக்கு ஒரு தாட்டியாச்சும் க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. இல்லாட்டி பார்க்குறக்கே சீப் ரொம்ப அழுக்காக ஆயிருங்க. அந்த மாதிரி சுத்தமாக நம்மளுக்கு சீப் க்ளீன் பண்ணுறக்கு டைமே இல்லாத டைமில் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். சட்டுன்னு நம்ம சீப்பை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அது மேலே இந்த சீப்புகளை வச்சுக்கலாங்க. இப்போ இந்த சீப்பு மேலே நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுடர் எடுத்துக்கலாங்க. அந்த பவுடரை இந்த சீப்பு மேலே போட்டு விட்டுக்கலாங்க. சீப்பில் எல்லா பக்கமும் இந்த பவுடர் படுற மாதிரி நல்லா போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி சீப்பில் எல்லா பக்கமும் நம்ம பவுடர் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ப்ரஷ்ஷெல்லாம் அதிகமாக வச்சுருப்போம் இல்லைங்க. அந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பவுட்ரு தொட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இப்படி தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா சீப்பில் இருக்கிற எல்லா அழுக்குமே வந்துடுங்க. சீப்பும் ரொம்பவே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இது சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு வேலையாயிருங்க. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க க்ளீன் பண்ணுறக்கு. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. பாருங்கள், இப்போ இதே மாதிரி எல்லா சீப்பையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம சீப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே பல்லிக தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நம்ம சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த லைட் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கதவுக்கு பின்னாடி இங்கெல்லாம் பல்லிகை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. டாய்லெட்லலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த பல்லியை எப்படி ஈஸியாக துரத்தலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறேங்க. அதுக்கு பாருங்கள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா சின்னதாக எடுத்துக்கோங்க.
இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி காய் துருவுறதுல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த பள்ளி வரட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு கிட்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம்னா வீட்டில் சிலருக்கு வந்து இந்த கிட்டுனாலலாம் அலர்ஜி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிருங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நேச்சுரலாக எப்படி வந்து வீட்டில் இருக்கிற பள்ளிகளை துரத்தலாங்கிற டிப் தாங்க இது. பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயத்தை எல்லாத்தையும் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் டெட்டால் தாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த டெட்டால் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து இந்த டெட்டால் வந்து ஒரு மூடி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கவுளுக்கி விடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப் போல் நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்தோன்னே இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வருங்க. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஜூஸ் பாட்டில் எதாச்சும் இருந்துச்சுன்னா அது மூடியெல்லாம் சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுட்டு இந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி எல்லாத்தையும் வந்து வடிகட்டி இதுலையே சேர்த்துட்டோங்க. பாருங்கள், இப்போ எல்லா தண்ணியும் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு பல்லி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கும், இந்த லைட்டுக்கு பின்னாடியெல்லாம் தான் எப்பயுமே பல்லி நடமாட்டம் இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கதவுக்கு பின்னாடியே அதிகமாக நடமாட்டம் இருக்குங்க. இங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் இந்த டெட்டால் வாசம் வந்து பல்லிக்கு சுத்தமாகவே பிடிக்காதுங்க. அதனால் பல்லி சுத்தமாகவே இருக்காது வீட்டிலைங்க. அதே மாதிரி பாத்ரூம்குள்ளேயும் வந்து எல்லா பக்கம் இந்த மாதிரி மூலையிலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பல்லி இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு வந்து ஓடி போயிருங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து பாத்ரூம் எல்லா மூலையிலையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த ஜன்னல் ஓரங்கள்லேயும் வந்து பல்லி நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. அங்கேயும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.